அதை உடைக்கணும். அதை தொட்டுறீங்களா? அதனால தான் கல்லை எடுங்கன்னு நான். முள்ளு இருக்கும் சார். அதை அந்த கல்லை வச்சு உடைங்களேன். இது இந்த கீழே கிடக்கும். இந்த கால் கிட்டே கிடக்கும். வாங்க வாங்க. இந்த பூச்சி இருக்கும், ஆனால் கொட்டை இந்த இருக்கு பார்த்தீங்களா, அந்த அந்த இதையும் உடைங்க. 2 கொட்டை வரும். எடுத்துருங்க, கொட்டையை எடுத்துருங்க. கொட்டையில் ஒன்றும் இருக்காது. கொட்டையில் தான் விஷயமா இருக்குது. ஆமாம், சதுரகிரியில் கிடச்சுன்னா அப்படியே சாமி ரூமில் வச்சு கும்பிடுவேன். இங்கே நமக்கு அதை 2 தான் இருக்கு மொத்தமே. இன்னொன்று இருக்கும்ண்ணே, மொத்தம் 4 இருக்கும். அந்த பெரிய இதை எடுங்க. ஒரு இதில் 2 இருக்குமா? ஆமாண்ணே, ஒரு சொல்ல 2 4 இருக்கும். இந்த சைடு பாருங்கள், இந்த 3 ஆளுக்கு ஒன்று கிடச்சிருச்சு. ஓகே. சுடுகொட்டை என்னது? சுடுகொட்டை காமிங்கண்ணே வீடியோவில். அது வந்து தண்ணி ஓடின பார்த்தா தான் இது வரைக்கும் ஓடி பாரு. தெரியுதா கரை? ஆமாம். இந்த பார்த்தா தான் இந்த இது போட்டிருக்காங்க அம்புக்குடி. உள்ளே ஐயோ அங்கே போகக்கூடாது போட்டிருக்காங்க. பார்த்தனே. ஒவ்வொரு மலையேற்றத்துலையும் பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் வந்து எப்போயுமே அவசரப்பட்டு மேலே ஏற மாட்டோம். நின்று நிதானமாக ரசிச்சுட்டு தான் போவோம். ஸோ அதே மாதிரி இங்கே கொஞ்சம் தூரம் வந்ததுக்கப்புறம் ஒரு நிழலான ஒரு நதி, ஒரு சின்ன ஆறு ஓடின ஒரு இடம். ஸோ அந்த இடத்துல உட்காந்து கொஞ்சம் ரசிச்சுக்கிட்டு இருக்கோம். ஸோ நாங்கள் வர்றப்போ பசிச்சதுன்னா ஏதாவது சாப்பிட்றதுக்காக கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்கிட்டு வந்தோம். அன்பிளான்ட் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் வாங்கிட்டு வந்தோம். நான் பாலாண்ணே. ஸோ பாலாண்ணே வந்து இப்போ அவர் கையால் வந்து நமக்கு குளுக்கான் டீ, என்னென்ன சொன்னீங்க? குளுக்கான் டீ, மை எனர்ஜி. ஆமாம், அவர் எனர்ஜி எங்கள் எனர்ஜி இல்லாது. இப்போ சாப்பிட்டு அப்படியே கிளம்புறோம். ஆமாம், உங்கள் ஊர் அதிரசமா? திருப்புவனத்து அதிரசம் கொடுக்குறாரு ராமரன். அதிரசம் நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. போயிடும். ஆமாம், வெளியில் வச்சு நான் முளை பற்றியும் தம்பி தாங்க. பரவாயில்ல, எனக்கு ஒரு 10 நிமிஷம் கேப்புக்கு அப்புறம் எங்களோட பயணத்தை மறுபடியும் தொடர்றோம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ பெரிய பாறைன்னு பாருங்கள். ஸோ இந்த பாறையில் சின்ன ஒரு வழிபாதை தான் நம்ம இப்போ போக போகிறோம். பாலண்ணன் ஏறிட்டுருக்காரு, ராமரண்ணன் அவரை பின்தொடர்றாரு, நான் ராமரண்ணனை பின்தொடர்றேன். ஸோ இந்த மலங்காடுகளில் நீங்கள் இப்போ பார்க்குறது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு வகையான மூலிகை தாங்க. ஆனால் இது வந்து மூலிகைன்னு சொன்னாலும் விஷத்தன்மை உடையது.